எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொலியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் புல்ஸோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, பேர்ஸோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொலியில் தெளிவாக சொல்கிறோம். எம்எம் பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்துக்களை கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுரேந்தர். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் வியூஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் அப்டேட் பண்ணுறோம். நம்முடைய சேனலில் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் வேல்யூஸை லைவில் அப்டேட் பண்ணுறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நிஃப்டி 50 விழாழகம் பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசுறதுன்னா 23,038 பிரைமரி ரெசிஸ்டன்ட்டும் 23,958 பிரைமரி சப்போர்ட்னு பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 23,110. இது ஒரு பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் துவக்கப்படுது. அதாவது பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காலைகள் வந்து 23,232 என்ற நிலையை அடைகிறாங்க. R1 R2 என்ற நிலையை அடைய விடாம கரடிகள் தடுத்து நிறுத்தி ஒவ்வொரு முறையும் R1க்கு கீழே போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்க வந்து காளைகள் தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு பிரைமரி ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல 23,134. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, கரடியோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னன்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில லைவ் ட்ரேட்ல நண்பர் ஒருத்தர் 23,200 சியோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணுங்கன்ற சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த லெவல் வந்து நம்ம காணொலியில எந்த அளவுக்கு சிறப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். $23,052 மேல கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா 252க்கு மேல கேண்டில் ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா 272 இலக்கு 1. இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய காணொலியில சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி லைவ் ட்ரேட்ல நாமளும் சிஇபிஐயோட லெவல்ஸை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அப்டேட் பண்ண நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 272ன்ற லெவல்ஸை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க. லைவ் ட்ரேடோட ஃப்ரைடேவோட லெவல்ஸ் இது 24th வந்து எக்ஸ்பிரி 23,200 நிஃப்டி சிஇயோட லெவல்ஸ் இது நம்ம லைவ் ட்ரேட்ல அப்டேட் பண்ணுறோம். லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட் அச்சீவ் ஆகும். இது மாதிரி பிரைமரி ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே கேண்டில் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா 252க்கு மேலே கேண்டில் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா சிஇபியோட எந்த லெவல்ஸ்லையும் கேண்டில் ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா சிம் 250 அச்சீவ் ஆகும். பாருங்க, அச்சீவ் ஆகிடுச்சு. இது மாதிரி லெவல்ஸை வந்து நம்ம லைவ்ல அப்டேட் பண்ணுறோம். சார் ஓகே சார், திங்கக்கிழமையோட லெவல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 23,114. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 23,138, R1 வந்து 23,232, R2 வந்து 23,378. கரடியோட பிரைமரி சப்போர்ட் வந்து 23,058, S1 வந்து 22,932, S2 வந்து 22,858. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டி திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, கரடியோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 பார்ப்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் பிரைமரி ரெசிஸ்டன்ட் பிரைமரி சப்போர்ட் எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசுறதுன்னா 53,538 பிரைமரி ரெசிஸ்டன்டும் 53,458 பிரைமரி சப்போர்ட்னு பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 53,551. இது பிரைமரி ரெசிஸ்டன்ட் தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. அதாவது பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். துவக்கம் கிடைச்ச உடனே
காளைகள் காளைகள் வந்து R1 53,138 என்ற நிலையை அடைகிறாங்க. R1க்கு மேல செல்லும் காளைகளை கரடிகள் தடுத்து நிறுத்தி R1லிருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ட் 53,538 என்ற நிலையை அடைந்தவுடன் அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி மறுபடியும் R1க்கு மேல போற மாதிரி முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே 53,427 என்ற நிலையில பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் R1 R2, கரடியோட பிரைமரி சப்போர்ட் S1 S2 என்னென்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நம்ம லைவ் ட்ரேடில் சிஇபியோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறோம். லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மண்டேயோட லெவல்ஸ் அப்டேட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 53,427. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ட் வந்து 53,438. R1 வந்து 54,062, R2 வந்து 54,662. கரடியோட பிரைமரி சப்போர்ட் வந்து 53,358. S1 வந்து 53,138, S2 வந்து 52,858. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள் நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.